திமுகவை மக்கள் எல்லாரும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு ஆப் தான் வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினுடைய அமைச்சர் குமார் சொல்லியிருக்காரு. இத மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அவர் கொஞ்சம் அதிகமா பேசுறாருன்னு நெனைக்கிறேன். அதாவது மக்கள் வந்து 2 பெரிய கட்சிய விட ஒரு மாற்றம் தரணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. அந் மாற்றம் வரணும்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா, ஓட்டு போட்டதுலேருந்து இப்போ ஒரு 100 நாள் ஆகப்போது. 100 நாள்ல அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, என்ன மாரி ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து சீக்கிரமா டிவிகேவ அன்இன்ஸ்டால் பண்ணிருவாங்க. அது கண்டிப்பா நடக்கும். குமார் யார் இது? கில்லி சரத்து தெரியும். கீர்த்தனா சிவகாசி கீர்த்தனா மேடம் தெரியும். ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர் அவர் தெரியும். அருண்ராஜ், ஆதவ அர்ஜுனா, குஷி ஆனந்தில். குமார் அவர் யாருங்க? அவர் எந்த தொகுதி? தகவல் தொழில்நுட்ப துறையினுடைய ஓ, அமைச்சர். அவர் ஏதோ ரீல்ஸ் இந்த கீர்த்தனா மேடம் மாதிரி அல்லது ராஜ்மோகன், ஆதவ அர்ஜுனா மாதிரி டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவிட்டி. அந்த பர்வேஸ் கூட இப்போ சமீபத்தில் 1,05,05,130 ஒரு 100 கோடி அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ட்ரெண்டாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் கேள்விப்படுறேன், நீங்கள் சொல்லி தான் தெரியுது. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா டோட்டலாக அன்இன்ஸ்டால் என்ன ஆப்பே இருக்கக்கூடாது, டிலீட் பண்ணிடுவேன். அப்படி இல்லை, எதிர்க்கட்சியே வந்து 2வது இடத்துல வந்து நிற்கிறாங்க. இப்போ எல்லாருடைய ஓட்டு இடத்துல தேர்தலில் எடுத்து பார்த்தீங்கன்னா 100 ஓட்டு, ஒரு ஓட்டு வித்தியாசத்துலலாம் ஜெயிச்சிருக்காங்க பார்த்துருக்கீங்க. அதுவே கேஸ் எல்லாம் முறைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. 8000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க 2000. அப்படின்னா தொடச்சி எரிஞ்சிட்டாங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா திமுக வந்து ஒரு இடத்த கூட வந்துருக்கக்கூடாது. அதான் அன்இன்ஸ்டாலு டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிருக்கணும். இவர் சொல்கிறது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லி ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றக்காண்டி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. இப்போது சட்டமன்றத்தில் கூட பிரேமலதா மாண்புமிகு உறுப்பினர் வந்து விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றமா சண்டை மன்றமா, தனிப்பட்ட தாக்குதல், ஏதாவது ஒரு பர்சனல் தாக்குதல் மாதிரி இருக்குது, தனிப்பட்ட தாக்குதலாக இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் மக்களுக்கு எது தேவையோ, அவர் தொகுதிக்கு என்ன தேவையோ அதை லிஸ்ட்டு போட்டு ஏதோ சொல்லியிருக்கலாம். திமுக இப்போ இப்படி சொல்கிறனால என்னவாகும்? ஆப்போசிட்லேருந்து பதில் கொடுப்பாங்க. அவங்க என்ன பதில் கொடுப்பாங்க? அப்படியா, அப்படி இருந்தால் நாங்கள் ஏன்பா எம்எல்ஏ வந்து நிற்கிறோம். கரெக்டு தானே, அவங்க கேட்குறது கரெக்டு தானே. ஒன்றுத்துக்கும் வராது ஆப்பு திமுகன்னு சொன்னது அது முட்டாள்தனம். திமுக நல்லா தானே போயிடுச்சு, சென்னை தமிழ்நாடே நல்லா தானே போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தா ஒன்றும் ரோடுலாம் கேட்டால் மெட்ரோ ஒன்றும் ரோடு வந்து சரியில்லாமல் தானே போகுது. கேட்டால் திமுக அரசு என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க கேட்குறாங்க. இப்போ வந்துட்டா இல்லை தளபதி, அவர் வந்து செய்யிட்டெல்லாம் பார்க்கலாமே. ஆனால் திமுகவை டெலிட் பண்ணுறதோ இல்லை திமுக அவமதிப்பு பேசுகிறதோ அதெல்லாம் பலனே இல்லை. என்றைக்குமே திமுக ஒரு நல்ல ஒரு கொள்கையான கட்சி தான் இது. அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சொல்லுவாங்க, சூரியன் அன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி சூரியன் அவிஞ்சு போச்சு, மழை பெய்யுற கண்டிஷனில் வந்ததுலாம் சொன்னாங்க மக்கள். அது அந்த சூரியன் அவிஞ்சதுன்னா யாருமே வாழ்வாதாரமே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு பார்ப்போமே. 100 நாள் ஆகிருக்குல்ல, இந்த 100 நாளுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆகட்டும், அவரோட ஆட்சியில் எப்படி இருக்குது மக்களோட இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் எப்பவும் நம்ம திமுக ஆட்சி நல்ல ஆட்சி தான். ஆனால் மக்கள் வந்து புதுசாக ஒரு ஆட்சி வரணும்னு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது பார்ப்போமே. ஒரு 100 நாள் ஆகிருக்குல்ல, ஒன்றும் ஒரு வருஷம் போட்டோம், நம்ம ஆட்சியா அந்த ஆட்சியான்னு பார்ப்போம். இல்லைங்க, இத்தனை வருஷமாக இருந்த கட்சியை போய் இன்றைக்கி வந்து ஒருத்தர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அது அவரோட தனிப்பட்ட கருத்தை சொல்லிக்கிறார், அவ்வளோதான். இத்தனை வருஷமாக இருந்தது 60 வருஷத்தை கட்சி வந்து ஒன்றுத்துக்கும் உதவாமல் இல்லாமலாம் இத்தனை வருஷம் 60 வருஷமாக ஆட்சி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்தவங்க வந்து அவங்கள சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. திமுக வந்து எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சி. அவங்க பண்ணாத சாதனையே கிடையாது. என்ன A to Z வரலாம் எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அடிப்படை வசதியிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இது பண்ணாமல் ஃபண்டு ஒதுக்கி மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர எந்த திட்டத்தையும் இன்னும் அமுல்படுத்தாமல் இருக்கிறவங்க வந்து அவங்கள சொல்கிறது அதுவும் ஏற்றுக்க முடியாது. ஒன்றுத்துக்குமே உதவாத ஆப்பு தான் மகளிர்களுக்கு நிறைய நலன் செஞ்சு கொடுத்தது. மகளிர் உரிமை தொகையாகட்டும், விடியல் பயணமாகட்டும், அந்த மாதிரி நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் உதவுற டிவிக்கே வந்து இருக்கிற திமுகவால் அறிமுகப்படுத்த திட்டங்களை வந்து பேர் மாற்றி வெளியிடுறது தான் அவங்களோட இந்த 100 நாளில் மகளிருக்காக அவங்க எதுவுமே செய்யலை. அதாவது மகளிருக்கு வந்து சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சிங்கப்பெண் அதிரடி படை வந்து சும்மா வந்து நின்று ரீல்ஸ் எடுக்க தான் இருக்காங்களே தவிர பெண்களுக்கு வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் வந்து பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா அதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள். நிறைய விஷயம்
பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாற்றம் மாற்றம்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அதனால் சீக்கிரமாகவே டிவிகேவை அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஆமாம், ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, கெஞ்சி இருக்கிறாரு. யார்? விஜய் சார் கெஞ்சி இருக்கிறாரு. தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் வந்து எலெக்ஷன் முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி இருக்கிறாரு. அதுக்காண்டி ஒரு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சரி, விஜயகாந்த் சாருக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பு கொடுத்தோம். அந்த மாதிரி இவருக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஆகலான்னு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் கொடுத்தனால தான் 1000-2000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இல்லைனா இவங்க லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கணும். இப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக அங்கே டிவிக்கு வரவே முடியல. கன்னியாகுமரியில் அவர் வாக்கிங்லாம் போனார்ல, வர முடிஞ்சுதா? நிறைய மாவட்டத்தில் டிவிக்கு வந்து ஒரு இடத்துல கூட வர முடியல. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி இருக்கும்ல. திருப்பூருக்கு ஒரு 16 தொகுதி இருக்குது, கோயம்புத்தூருக்கு ஒரு 7 தொகுதி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ செந்தில் பாலாஜி அவரை சொன்னாங்க கரூர் கம்பெனின்னாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் வெற்றி அடைஞ்சிட்டார்ல. அவ்வளோ விமர்சனம் வச்சாங்க. 10 பாட்டிலுக்கு 10 ரூபாயெல்லாம் பாடினார். யார்? சிஎம் சார் பாடினார். அப்போ மக்கள் என்ன செஞ்சுருக்கணும்? டோட்டலாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி வந்துருக்கூடாது. சிஎம் சாரோடைய பேச்சை மக்கள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மக்களை சிந்திச்சு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. 2வது இடத்துக்கு கூட வந்துருக்கூடாது. அன்இன்ஸ்டால்னா டோட்டல் வாஸ் அவுட். அந்த மீனிங் அவருக்கு தெரியாது. யாருக்கு? குமார்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தொழில்துறை அமைச்சரா? அவருக்கு வந்து அன்இன்ஸ்டாலுக்கு உண்டான மீனிங் தகவல் தொழில்துறை எந்த பேர் எது வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன செய்யணும்? புகழ் பாடணும். தாவைக்க அமைச்சருக்கு என்ன தெரியும்னு தெரியல. அவர் வந்து ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார் அவர். ஆனால் திமுக என்ன பண்ணல? வீடு தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், வீடு வீடாக வந்து ரேஷன் அரிசி போட்டதுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் சொன்னார் 200 யூனிட் சொன்னார் கரண்ட்டு. இன்றைக்கி பார்த்தா 7000 ரூபாய் வரைக்கும் வருது கரண்ட்டு யூனிட்டு. 200 யூனிட்டுக்கு மேலே வந்தால் தான் காசு. இப்போ 200க்குள்ளேயே வந்தாலும் ஏதோ ஒன்று சரியில்லை எங்களுக்கு. இப்போ வந்து 7000 ரூபாய் வந்து ஒன்று புலம்புறா போல். ஆனால் ஸ்டாலின் ஐயா இருக்க சமயத்தில் வந்து நல்லா இருந்தது, மக்களுக்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்த தலைவர் சொல்கிறது என்னென்னா எல்லா அமைச்சருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி டிஎம்கே பற்றி பேசுகிறாங்க. ஆனால் டிஎம்கேக்கு மக்கள் வந்து பிடிக்காத மாதிரி சொல்லிட்டு டெலிட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணல, என்ன சாதனை பண்ணல. விடியல் பயணம் பண்ணது அது எவ்வளோ பெஸ்ட்டு. அப்புறம் வந்து மக்கள் 1000 ரூபாய் கொடுத்தது எல்லாமே நிறையா பண்ணியிருக்கிற திமுகவில். ஏடிஎம்கேவே ஆச்சரியப்படுற அளவுக்கு திமுக நல்லா தான் பண்ணிச்சு. ஏன் உதயநிதி ஐயா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுலேருந்து கல்வியிலேருந்து பசங்களுக்கு எல்லாமே ஊக்கம் நல்லா பண்ணார் அவர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் பையனே இப்போ ஃபேஸ்புக் பாலில் போன வாட்டி ஆடியன் தான். ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு வந்ததுக்கப்புறம் சிஎம் அவர் நல்லா பண்ணுவாரா தெரில. ஆனால் மக்கள் வந்து நல்லா பண்ணுவார் சொல்லி தான் எடுத்து போடுது. ஆனால் இப்போ என்னன்னா அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்காத மாதிரி தான் இருக்குது. அப்படியே பொறுமையாக போகுது. யாரை? சிஎம் சாரை புகழ் பாடணும், யாருக்கா பாட்டு பாடணும், பாட்டு கிளாஸு, சூப்பர் சிங்கர் கிளாஸ்லாம் நடக்குது, நிறைய ப்ரோக்ராம்லாம் நடக்குது. சபாநாயகராக அட்வைஸ் பண்ணுறாரு. அவர் நடுநிலையே நடந்துக்கிறார். ஜேசிடி சபாநாயகர் என்ன செஞ்சுக்கிறாரு? நடுநிலையாக நடந்துக்கிறாரு. இன்னொருத்தர் துணைக்குறவராக இருக்குது. அவர் தான் கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு தவிர இவருங்க ஆளுங்கட்சியில் பேசுகிறவங்களெல்லாம் கடுமையாக கண்டிக்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்ற கட்சிகளை விட ஆளுங்கட்சி பேசுறது நிறைய விஷயங்களை நீக்கியிருக்காங்க. அந்த மாதிரி இவர் மீனிங் இல்லாமல் பேசுகிற இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேச விடக்கூடாது. நாலேஜ் இல்லாமல் ஒரு விஷயத்த பேசக்கூடாது. நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பேசணுமே தவிர ஆதாரத்தோடு பேசணும். அன்இன்ஸ்டால்னா என்ன செஞ்சுருக்கணும்? எடுத்து ஆதாரம் வச்சுருக்கணும். இந்த ஏரியாவில் வரவே முடியல பாருங்கள், சென்னை வந்து தாவேகாவுடைய கோட்டையாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? யார்? ஆதவர்ஜுனா சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? ஹார்பர் தொகுதியில் சேகர் பாபு சார் வெற்றி அடைஞ்சிருக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் சார் சேப்பாக்கத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கூடாது. தோல்வி அடைஞ்சிருந்தாரு அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி சரி, தலைவரும் இல்லை, துணை முதலமைச்சர் இருந்த சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவரும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். இவர் சொன்னது வளர்றாரு, எல்லாருமே வளரதான் செய்கிறாங்க. ராஜ்மோகனே பாருங்கள், சட்டப்பட்டெல்லாம் கழட்டிட்டு ரவுடி மாதிரி. யாராவது சட்டமன்றத்தில் அப்படி ஆஃப் ஹேண்ட் க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கிட்டு சட்டமன்றத்தில் ரவுடி மாதிரி இருக்கிறார். அவர் மாதிரி தான் நல்லா இருப்பாங்க. முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் பெஞ்ச் அவங்கெல்லாம் யார்? குமார் போன்ற ஆட்கள்லாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாலேஜ் இருக்குமா? ஸ்கூல் படிக்கிற பசங்களை ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அந்த மாதிரி குமார் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. அவருக்கு டோட்டலாக இல்லை, அடிப்படை மேல்பட்ட அடிப்படை சிஎம்கே நாலேஜ் இல்லாத போது
அவங்களுக்குலாம் எந்த கணக்கில் இங்கே நம்ம எடுத்துக்க முடியும்? ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதனால் அவங்கள பேசுறதெல்லாம் பொருட்டை எடுத்து நம்ம பேசணும் அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது. அது சந்தமாக பேச சொல்லுங்கள். பேச தெரியலன்னா அமைதியாக ஓரமாக உட்காந்துக்க சொல்லுங்கள். முஸ்தபா வேறு அவர் வேறு நேற்று வேறு ஆக்ரோஷப்பட்டு ஏதோ பேசினார். அவரும் அது கண்டிச்சிருக்கிறாங்க. அதுவும் அந்த மாதிரி உளராமல் கொஞ்சம் நடுநிலையாக கரெக்டாக என்ன விஷயமோ எதிர்கட்சி தாக்காமல், எதிர்கட்சின்னு பேர் வச்சனால எதிர்கட்சி தாக்கணுமா அப்படிலாம் அவசியம் இல்லை. மக்களுக்கு சட்டமன்றத்தில் நடுநிலையாக யார் நடந்துக்கிறாங்க? பிரேமலதா மேடம் நடந்துக்கிறாங்க. அன்புமணி சௌமியா நடுநிலை. விவசாயிகளுக்கு என்ன தேவை? இந்த மாதிரி விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி பேசினா அந்த கட்சி ஏதோ ஓடும், ஒரு 5 வருஷத்துக்கு ஓடும். இல்லைனா இவங்க முட்டாள்தனமாக பேசிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? டெலிட் பண்ணிடுவாங்க. மக்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பாதி ஓட்டு போட்டவங்களா சொல்லிட்டாங்களே, தேவையில்லாம தெரியாதலாம ஓட்டு போட்டோமோ, எதிர்கட்சி ஏதோ ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பண்ணது ஒரு தப்பா போச்சே, கெஞ்சினாருன்னு ஓட்டு போட்டோம். கடைசியில் பார்த்தா நம்மளே நடுத்தெருவில் நிப்பாட்டிடுவார். கரண்ட் இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிறோம். இந்த மாதிரிலாம் ஆக்கிறோம். மக்களே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லைங்க.